ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷாஸ் நாட்கள். நீங்கள் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்போவுமே டீ போட்டு குடிச்சிட்டு லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் ஆஃபீஸுக்கு நானே லன்ச் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அன்றைக்கி லஞ்சுக்கு பருப்பு குழம்பும் வாழைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். கூடவே ரைஸும் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே ரைஸ் கழுவின தண்ணியை பால்கனியில் கருவேப்பிலை செடிக்கும் கற்பூரவள்ளி செடிக்கும் ஊற்றிடுவேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு பாலில் ஒரு முட்டை ஊற்றி கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சோண்டு நெய் விட்டு ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு மேலே அந்த மிக்ஸ் பண்ண பால் எக்கை மேலே ஊற்றி நல்லா டபுள் சைட் டோஸ்ட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அப்புறமா நான் எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க்கு செய்வேன். அன்றைக்கி பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய் போட்டு தான் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் டக்குன்னு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். இந்த ஏபிசி ஜூஸ் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். நான் டக்குன்னு லன்ச் பேக் பண்ணிட்டேன். அப்புறமா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அப்புறம் டின்னருக்கு முட்டை தோசையும் பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.